ஹலோங்க, கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அபிராமியும் தீபாவும் தனியா பேசிக்கிறாங்க. அப்ப அபிராமி ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. சாரி தீபா, உடனே நிறைய இடத்துல காயப்படுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தீபா வந்துட்டு பரவாயில்ல, அது எல்லாமே எனக்கு பெருசா தெரியல, என்னை முழு மனசா நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல, இனிமேல் வந்துட்டு இவ தான் கார்த்திகோட ஒய்ஃப்னு சொல்லாம இவ தான் என்னோட மருமகன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு அது அவ்வளோ சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க. அபிராமி இப்பேற்பட்ட உன மனசை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆட்டோ வருது, அதில் மீனாட்சி இறங்கி வராங்க. அப்போ ரெண்டு பேருமே கண்ணை தடிச்சுக்கிறாங்க, அக்கா வராங்க அப்படின்ட்டு. மீனாட்சியும் அபிராமியை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அத்தை ஏன் அத்தை இப்படி எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக தவிக்க விட்டுட்டு போனீங்க, நீங்கள் இல்லாமல் இந்த வீடாக இருக்குமா, நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடு நல்லா இருக்கும், நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும், நீங்கள் இல்லாத வீட்டில் எங்களால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அத்தை நாங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் கிடச்சிட்டா அப்படின்னா நான் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணுறதா வேண்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லி திருநீரெல்லாம் கொடுக்குறாங்க. அபிராமியும் இப்போ ஏற்பட்ட மனுஷன் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்த்து தானே உனக்கு ஆனந்த கல்யாணம் பண்ணி வச்சேன், அவன் இப்படி மாறி உன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆக்கிட்டானே, உன்னோட மூச்சில் நான் எப்படி முழிப்பேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், எனக்கு அவ்வளோ குற்றநர்ச்சியாக இருக்குது மீனாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அதை பற்றி நீங்கள் எதையுமே நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், பாரு புருஷன் இருக்கும் போதே வந்துட்டு கழுத்தில் தாலி இல்லாமல் நிற்கிற, அதனால எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தீபா ஆறுதலா பேசுறாங்க. அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கார்த்திக் சார் வந்துட்டு மீனாட்சி அக்காவையும் ஆனந்த் சாரையும் கண்டிப்பா சேர்த்து வச்சிருவாங்க, அந்த ரியா வந்துட்டு உண்மையோட முகத்தை எல்லாம் உடைச்சு அவளை விட்டு அனுப்பிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அபிராமியும் அதை நடந்துட்டா சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அபிராமி ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. ரெண்டு பேரையுமே கட்டி அணைச்சிட்டு இந்த மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அடுத்த சீன்ல ரியாவும் ஆனந்தும் தனியா பேசிக்கிறாங்க. அப்படியே ரியா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனந்த் கிட்ட, எப்படியோ ஆனந்த் உங்கள் அம்மா வந்துட்டு எப்படியோ சொத்தை பிரிக்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க, இனி எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆனந்த் இல்லை ரியா, அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணிடுவாங்க, அம்மா வார்த்தை மாற மாட்டாங்க அப்படிங்கிற போது அப்போ ரியா வந்துட்டு சொத்து பிரிக்கிறதுல உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க, அந்த ஸ்பின்னிங் மில் அப்புறம் மற்ற காஸ்மெட்டிக்ஸ் அதுக்கெல்லாம் நான் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்பா அருண் நான் 3 பேருமே பண்ணியிருக்கோம், நான் அந்த ஸ்பின்னிங் மில்லில் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அந்த மில் எனக்கு தான் வரும், அது போக வந்துட்டு ஈஸியாக ஒரு பெரிய பங்களா இருக்குது, அதை நம்ம வாங்கிக்கலாம், நம்ம தனியாக போயிட்டு நம்ம தனி கொடுத்தன வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், எந்த சொந்த பந்தம் இல்லாமல் யாரோட டார்ச்சர் இல்லாமல் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி குழந்தை குட்டின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக தனியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரியாவுக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ பணம் நமக்கு வரப்போதா அப்படிங்கிற மாதிரி உள்ள ஆசை வருது. அப்போ வெளிப்படையாகவும் சொல்கிறாங்க, நான் ரொம்ப லக்கி தான் ஆனந்த் உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க, நான் தான் வந்துட்டு லக்கி, உன்னை அடைஞ்சதில்ல, எவ்வளோ எனக்காக உண்மையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. இந்த வீட்டை விட்டு சொத்தை வாங்கிட்டு நம்ம தனியாக போயிடணும், அந்த மீனாட்சி பற்றி கூட நான் கொஞ்சம் கூட கவலைப்பட போகிறது கிடையாது, ஏன்னா வந்துட்டு புருஷனே கிடையாதுன்னு சொல்லி தாலியை தூக்கி வீசிட்டால, அதுக்கப்புறம் அவளை நினச்சி பார்க்கறத கூட ஐடியா கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனந்த் சொல்லிட்டு இருக்காங்க. ரியா சொல்கிறாங்க, ஆனந்த் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நல்லா யோசிச்சு பாரு, எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வருது ஓகே தான், ஆனால் இந்த வீடு நமக்கு வேணும், ஏன்னா நீ தான் மூத்த பையன், அந்த உரிமை உனக்கு தான் முதல்ல வரணும், அதுவும் இல்லாமல் நம்ம தனியாக ஈஸியாக பெரிய பங்களாலேயே போய் இருந்தாலும் அப்படி எப்படி வரும் தெரியுமா, உன்னை இந்த வீட்டிலேருந்து பிரித்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்ட மாதிரி தான் இருக்கும், அது நமக்கு கௌரவ குறைச்சல் கூட, நம்ம இந்த வீட்டிலே நம்ம வாழ்ந்து காட்டணும், ஏன்னா நீ மூத்த பையன், உனக்கு அந்த உரிமை இருக்குது, இந்த வீட்டுக்கான உரிமை நீ கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் தான் எனக்கு தெரிஞ்ச அம்மாவே கொடுத்துருவாங்க, ஏன்னா மூத்த பையங்கிற முறையில், அப்படி அம்மா கொடுக்கல அப்படின்னா இதெல்லாம் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரியாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம், எப்போடான்னு காத்துட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அருணும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா என்னங்க அமைதியை கொண்டுட்டு இருக்கீங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எதுவும் இல்லை, அம்மா கிடைச்சது சந்தோஷம் தான், ஆனால் சொத்து பிரிக்கிறது நினச்சாதான் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு டென்ஷன், நீங்கள் தானே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது, பிள்ளையார் சொல்லி போட்டதே நீங்கள் தான் சொத்து வேணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கடைசியில் என்ன சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தானே கேட்டீங்க உங்கள் அம்மா கிட்ட அப்படிங்கிறாங்க. அப்போ அருணால எதுவும் பேச முடியல, வந்துட்டு எனக்கு சந்தோஷப்படுறதா இல்லை வேதனைப்படுறதா எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் ஒரு ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு அருண் சொல்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே இப்படி தான் குழம்பிட்டே இருப்பீங்க, நான் சொல்கிறத தெளிவாக கேளுங்க, எந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னு கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. அதுக்கு அருண் சொல்கிறாங்க, நான்லாம் கேட்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்குன்னு சொத்து பிரிக்கிறது வந்துட்டு இந்த குடும்பத்துலேருந்து உங்களை பிரித்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான அர்த்தம் கிடையாது, அப்படிப்பட்ட ஆசையும் எனக்கு கிடையாது, உங்களுக்குன்னு தனியாக ஒரு தொழில் அதில் நீங்கள் நல்லா பண்ணி நல்லா முன்னேறணும், 4 பேருக்கு முன்னாடி நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், அதை பார்த்து நானும் என் குழந்தைங்களாம் சந்தோஷப்படணும், என் புருஷன் இப்படின்னு சொல்லி நானும் சந்தோஷப்பட்டுக்க வரலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியாக பாயிண்ட்டுக்கு வராங்க ஐஸ்வர்யா. சரி மறக்காமல் இந்த வீட்டை நம்ம பேரில் தான் கேட்கணும், ஏன்னா நான் முதல்ல இந்த வீட்டில் தான் விலைக்கேற்றி உள்ளே வந்தேன், என்ன இது புகுந்த வீடு இது, ஸோ இதை நான் யாருக்குமே விட்டு தர மாட்டேன், இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சு கண்டிப்பாக இந்த வீடு நமக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா போயிடுறாங்க. இனி அடுத்த சீனில் தீபாவும் கார்த்திக்கும் ரூமில் பேசிக்கிறாங்க.
என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சொத்து பிரிக்கிறத பற்றியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ கார்த்திக் வந்து அந்த மனசில் ஓடிட்டே இருக்கு. ஆமாம் தீபா, அம்மா வந்துட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலே என்கிட்ட சொன்னாங்க சொத்து பிரிக்க போகிறோம், ஆனந்த் எனக்கு வீட்டுக்கு வந்தாவே ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னு கூட வரும்போது கூட சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்தோடனே ஆனந்த் கேட்டோடனே அம்மா மனசு மாறிட்டாங்க, நானே லாயரை வர சொல்லிட்டேன்னுலாம் சொல்கிறாங்க. அம்மா என்ன முடிவில் இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, அப்போ கண்டிப்பாக சொத்தை பிரிச்சுருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது கார்த்திக் சொல்கிறாங்க, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்களே, அம்மா சொன்ன வார்த்தையிலேருந்து மீள மாட்டாங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா கேட்குறாங்க, சொத்து பிரிக்கிறதுல ஏதாச்சும் பங்கு பற்றி நினச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது கார்த்திக் வந்துட்டு எனக்கு அந்த பங்கு சொத்து எதுவுமே வேணாம் தீபா, எனக்கு அப்பா அம்மா மட்டும் கடைசி வரைக்கும் என் கூட இருந்தால் போதும், பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனால் அம்மா எவ்வளோ ஒரு இதாக சொன்னாங்க, அந்த சொத்து பிரிச்சா என்னோட உயிரியே பிரிக்கிறதுக்கு சமம்னு சொன்னாங்க, அது மட்டும் தான் என் மனசில் ஓடிட்டே இருக்கு, எனக்கு சொத்து எதுவுமே வேணாம், ஆனந்த் அருண் எல்லாமே எடுத்துக்கிட்டோம், எனக்கு கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா மட்டும் என் கூட இருந்தால் போதும், அது தவிர எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படிங்கிறாங்க. தீபாவும் நான் அப்படியே நினச்சது அப்படியே சொல்லிட்டீங்க, கடைசி வரைக்கும் அத்தை மாமாவை கண் கலங்காம கண்ணுக்குள்ள வச்சு நல்லா பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹாலில் எல்லாருமே இருக்காங்க, லாயர் வந்துடுறாங்க. அபிராமி வந்தனையும் ஒரு முக்கியமான விஷயம் சார் அப்படிங்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது என் பேர்ல இருக்க சொத்தை எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. அப்போ அந்த லாயரும் என்ன மேடம் அவசரம், நல்லா யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு நான் எல்லாமே யோசிச்சிட்டேன், எதுவுமே நம்ம கையில் இல்லை எல்லாம் கடவுள் எடுக்கிற முடிவு தானே அப்படிங்கிறாங்க. அப்போ லாயர் மறுபடியும் கேட்குறாங்க, இல்லை மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா நீங்கள் சொத்தை பிரிச்சு என்னோட உயிரியே பிரிக்கிறதுக்கு சமம், அவ்வளோ உயிரை நினச்சிட்டு இருப்பீங்க, உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்ட்டு இந்த முடிவு எடுத்துனாட்டி தான் நான் கேட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. பரவாயில்ல, விதிப்படி தானே நம்ம எல்லாருமே வளைஞ்சு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அதோடு இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.